ஆர்கையன் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் ஜோசப் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன்கோட்டை பேரூராட்சியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தை தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். மார்க்கையன்கோட்டை பேரூராட்சியிலிருந்து சிந்தலச்சேரி வரை மாநில நெடுஞ்சாலை 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் பந்தய எல்லை நோக்கி சீர்பாய்ந்து சென்றபோது பங்கேற்ற மாடுகளையும் மாட்டு வண்டியை ஓட்டுபவர்களையும் சாலையோரம் நின்றிருந்த பார்வையாளர்கள் ஏராளமானோர் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். கரிச்சான், தேன்சிட்டு, தட்டான்சிட்டு, புள்ளிமான் என 5 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வண்டியை ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். போடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சின்னமனூர் காவல் போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழா ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.